பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே அந்த 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் நீ காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள், போராடுகிற ஜனங்கள், அதாவது எப்பொழுதுமே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஜனங்கள், மனிதர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நெருக்கத்தையும் கொடுக்கிற அநேக ஜனங்கள். ஆகவே ஆண்டவராய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இப்படிப்பட்டதான ஜனங்களை இனி வரும் நாட்களில் தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அந்த வசனத்தில் கூட வாசிக்கிறோம், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி. அப்போது அந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு தருகிற நன்மை என்ன அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள், நெருக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களை இனி நீங்கள் தேடினாலும் அவர்களை காண்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டது போல, உண்மையாகவே இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் போராடினவர்களை நீங்கள் தேடினாலும் காண்பதில்லை. தேவன் எல்லா சத்துருக்களையும் போராடினவர்களை தேவன் சிதறடிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி தீங்கை காணாதிருப்பாய், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போது இனிமேல் எந்த தீங்கான காரியத்தையும் நீங்கள் காண்பதில்லை. அதாவது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, உங்களை சுற்றிலும் காணப்படுகிற தீமையான காரியங்கள், உங்களை சுற்றிலும் நீங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள், அதாவது உங்களை சூழ்ந்திருக்கிற காரியங்கள், இப்போ நாம் நினைக்கலாம், இப்போ நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருமா, நமக்கும் இந்த தீமையான காரியங்கள் வருமாங்கிறத ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சுற்றிலும் இருக்கிறதான காரியங்கள், தீமையான காரியங்கள், மிகவும் கொடூரமான காரியங்கள், இதை குறித்து நாம் பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனிதி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ உன்னை சுற்றிலும் இருக்கிறதான இப்படிப்பட்டதான காரியங்கள், உங்களுக்கு கலக்கத்தையும் உங்களுக்கு பயத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி காரியங்களை தேவன் நீங்கள் காணாதபடி தேவன் அவைகளை அப்புறப்படுத்துவார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நம்ம யாத்திராமலே அந்த வசனத்தை நம்ம பார்க்குற வசனம் தான் 14:13. அதாவது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்போ இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகிற இந்த எகிப்தியனை இனி காண்பதில்லை, காண மாட்டீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் எல்லாவற்றின் தேவன் இந்த நாளில் அவர் நிர்மலமாக்குவார். அப்போ இன்றைக்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற காண்கிற இந்த எகிப்தியனை, உங்களை துரத்துகிற இந்த எகிப்தியனை, உங்களை அனுதினமும் துரத்தி கொண்டு வருகிற இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை, எல்லா நெருக்கத்தையும் இனி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அந்த முந்தின வசனத்தில் கூட வாசிக்கிறோம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் விடுதலையை, ரட்சிப்பை காண்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை, இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த எந்த ஒரு காரியமும் இனி உங்களை தொடர்ந்து வருவதில்லை. தேவன் நிர்மலமாக்குவார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை அவர் தருவார்.
உங்களோடு கூட போராடினவர்களை இனி நீங்கள் தேடி பார்த்தாலும் நீங்கள் காண்பதில்லை. தேவன் அவர்களை, சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.